So good evening all of you. Welcome for the Market Insight program. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது எப்படி நம்ம மார்க்கெட்ல பணம் பண்றது அப்படின்றதுக்கான ஒரு வியாபார வழிமுறைகளை பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம நாளைக்கு எப்படி பணம் பண்ணலாம் அப்படின்றது கூட நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ மார்க்கெட் இன்சைட் அப்படின்றது நமக்கு இன்னைக்கு எப்படி பணம் பண்றது அப்படின்றதுக்கான வழிமுறையா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கான இந்த நிகழ்ச்சியில நம்ம முக்கியமா உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல நம்ம என்னெல்லாம் ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதுல முக்கியமான சில விஷயங்கள். ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் வித் யூ. ஃபியூச்சர்ஸ்ல நிஃப்டி பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஒரு ஸ்டாக் நான் சூஸ் பண்றது மேபி ஐ லுக் இன்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதே மாதிரி we will look into some cash scripts. ஒரு 5 கேஷ் ஸ்கிரிப்ட்ஸை நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ இன்னையோட ஸ்டடி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதான் நமக்கு பிரைமரியான ஒரு விஷயமா இருக்க போது. நான் வீடியோவை ஆஃப் பண்றேன். we will focus on on the subject now. Right. ஸோ இப்போ நம்ம ஸ்டடி பண்றதுக்கு போகலாம். இன்னைக்கு மார்க்கெட் இன்சைட் அப்படின்ற டாபிக் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த சப்ஜெக்ட்ல நம்ம ஃபோக்கஸ் அப்படின்றது மெயின்லி ஆன் தி மணி மேக்கிங் ஃபார் டுமாரோ. ஓகேவா? ஸோ எல்லாம் ரெடியா இருக்கீங்க. ஒன்று ஒன்றா நம்ம ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கோயிட்டு போய் நம்ம லைவாகவே அனலைஸ் பண்ண போறோம். அதனால நீங்களும் அதை பார்த்து அந்த மாதிரி படிக்கவும் கற்றுக்கவும் அப்படின்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, டைரக்டா நம்ம ஸ்டடிக்குள்ள போயிடலாம். சார்ட் அனலைஸ் பண்ண போறோம். பியூர்லி இட் இஸ் அ டெக்னிக்கல் அனாலிசிஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ நாளைக்கு மார்க்கெட்ல எப்படி வியாபாரம் பண்ணலாம் படிக்க போறோம். ஓகே, மாலை வணக்கம் எல்லாருக்குமே. மாலை வணக்கம். குட் ஈவினிங் ஹரிஹரன், மோகன். குட். ஓகே, ஸோ நேரா நம்ம நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ மார்க்கெட் இன்சைட் அப்படின்ற இந்த டாபிக்ல நம்ம ஃபியூச்சர்ஸ், கண்டிப்பா கேஷ் ஸ்கிரிப்ட்ஸ் ரெண்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரிஸ்க் கூட எடுக்கிறவங்க ஃபியூச்சர்ஸ்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ரிலையன்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். மற்றவங்க குவான்டிட்டி அவங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி கேஷ் ஸ்கிரிப்ட்ஸ்லயே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி. நான் இப்போ ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியோட சார்ட் எடுத்துக்க போறேன். நம்ம அதுல இருந்து போக ஆரம்பிக்கலாம். ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி சார்ட் குள்ள நான் ஃபியூச்சர்ஸ் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால ஐ சேஞ்ச் திஸ் சார்ட் இன்டு நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு மாறிக்கலாம். 50. Okay, so we will go to December. Okay, so இப்போ நம்ம டிசம்பர் எக்ஸ்பைரிக்குள்ள இருக்கிறோம். ஸோ டிசம்பர்ல எக்ஸ்பைரியில ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது கொஞ்சம் ப்ராடா நம்ம பிக் பிக்சர் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதன் பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா படிப்படியா நம்ம நாளைக்கு ட்ரேட் பண்ற அந்த நிலைமை வரைக்கும் கூட போக ஆரம்பிச்சிடலாம். முதல்ல பிக் பிக்சர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கலாம். பிக் பிக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதனுடைய ஓவரால் ப்ரெசன்ட் ட்ரெண்ட் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல அப் ட்ரெண்ட் அப்படின்றது ஏறக்குறைய ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் அது அப் ட்ரெண்ட் ஆகி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 27th அக்டோபர் வரைக்கும் அப் ட்ரெண்ட்ல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரேக் டவுன் வந்தது பார்க்கிறோம். தென் மார்க்கெட் கொஞ்ச நாள் சைட்வேல இருந்துட்டு அதன் பிறகு திரும்பவும் கீழே இறங்க ஆரம்பிச்சது பார்க்கிறோம். இப்போ ட்ரெண்ட் டவுன் ஆகிறத ரீகன்ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அது மீண்டும் ஒரு லோவர் டாப் ஃபார்மேஷன் தென் இட் ஸ்டார்டட் கமிங் டவுன். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இதனுடைய முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியாவா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் தான். திஸ் இஸ் 17,838 அப்படின்னு இந்த டிசம்பர் எக்ஸ்பைரியோட முக்கியமான ஒரு லெவல். ஓகே, ஸோ இந்த லெவலை கட் பண்ணி அது கீழே வந்தாச்சு. இந்த லெவலை கட் பண்ணி கீழே வந்தாச்சு. வந்த பிறகு ட்ரெண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, ரிவர்சல் அப் ட்ரெண்ட்ல இருந்து இப்போ டவுனுக்கு ரிவர்சல் ஆயிடுது பார்க்கணும். ரிவர்சல் ஆன இந்த சிச்சுவேஷன் அப்படின்றதுல இப்போ நம்ம படிக்கிற விஷயம் ஓகே. ஸோ நம்ம
ஸோ நம்ம ஃபைனலா டிஸ்கஸ் பண்ணும்போது இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்ல இருக்க மாட்டோம். விஜய் சுந்தர் வில் கீப் சேஞ்சிங் டு டிஃபரெண்ட் டைம் ஃப்ரேம், நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோம்ன்றதுல. ஓகே, ஸோ அதனால Q&A அப்படின்றத நம்ம கடைசி செஷனா வச்சுக்கலாம். ஓகே, பாலு செந்தில்குமார், நீங்க கையை ரைஸ் பண்ணிருக்கீங்க. அந்த கொஸ்டின்ஸ் இருந்தா கூட நீங்க சேட்ல போடுங்க. டெஃபினெட்லி we will look into Q&A நம்ம ஃபைனல் செஷனா வச்சுக்கலாம். ஓகேவா? நாகமணி எல்லாருக்கும் ஐ ஜஸ்ட் கீப் யூ இன்ஃபார்ம். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து லேர்னிங் ஏரியால இருக்கு. ஓகேவா? ஓகே, ரைட், லிசன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோட ஒரு ஆரம்பம் அப்படின்றது வந்து நம்ம லோவர் டாப் ஃபார்மேஷன் அப்படின்றது பார்க்கணும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து டெய்லி டைம். ஓகேவா? லோவர் டாப். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அது ஒரு ரிவர்சல் வந்த பிறகு இந்த 17,838 அப்படின்றது ஒரு குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு. குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பிரேக் டவுன் ஆகி கீழே வரும் பொழுது அஃப்கோர்ஸ் அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்றது வந்து நமக்கு மோஸ்ட் ப்ராபபிள் சப்போர்ட் லெவல் அப்படின்றது இந்த லெவல் தான். இந்த லெவல் தான் இப்போ அது எடுத்து பவுன்ஸ் ஆயிருக்கு பார்க்கணும். 17,358 நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் அப்படின்னு. ஓகே, ஸோ இங்க இருந்து அது பவுன்ஸ் ஆகி மேல போகும்போது இந்த டிராவல் அப்படின்றது எது வரைக்கும் கூட தொடரலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட் ஈவன் மூவ் டுவர்ட்ஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து இதனுடைய டிராவல் அப்படின்றத நோக்கி கூட போகலாம். Can move towards 17,800. It may. ஆனா இதனுடைய ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்கணும். தட் இஸ் 17,650 ஏரியா இஸ் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இமீடியட் ரெசிஸ்டன்ஸை இது பிரேக் பண்ணுமா அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய டெஸ்டினேஷன் அப்படின்றது எதை நோக்கி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இட் கேன் மூவ் டுவர்ட்ஸ் 17,838. ஸோ இந்த டெஸ்டினேஷன் நோக்கி அது நகர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா பாருங்க. ஓகே, ஸோ இந்த டெஸ்டினேஷன் போன பிறகு என்ன நடக்கலாம் அப்படின்றது என்னன்னா மோஸ்ட் ப்ராபப்லி ரெண்டு விஷயம். ஒன்னு, இட் கேன் மூவ் சைட்வே விதின் திஸ் ஏரியா. அதாவது 17,350 இருந்து 17,000 உங்களுக்கு நினைவு இருக்கிறதுக்கான ரவுண்ட் பண்றேன். ஜஸ்ட் ரவுண்டிங் இட் ஆஃப் டு 17,850. ஓகே, ஸோ 17,350, 17,850 இந்த 500 பாயிண்ட் கிடையாது சைட்வேல போகலாம். இல்ல எஃப்ஐஸோட செல்லிங் தொடர்ந்து இருந்தது அப்படின்னு சொன்னா then it can break 17,350 and it can move towards next destination அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா on the lower side the first lower target 17,005, then the or a strong target அப்படின்றது எதை நோக்கி போலாம். This is the place we are looking at. This is the strong support. Strong support நம்ம சொல்லக்கூடிய இடம் 16,750. இப்ப இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 இந்த சப்போர்ட் 350 உடைக்கும் போது 17,350 இங்க கொஞ்சம் தடுங்கி அதன் பிறகு இதை நோக்கி வரலாம் அப்படின்றதான் ஜெனரல் வியூ. இது வந்து இட்ஸ் a good buy area. இங்க இருந்து மார்க்கெட் can bounce very strongly. 16,750 this is the area where we can think about buy for investment. So இந்த இடத்துல நிறைய கம்பெனிஸோட விலை ரொம்ப சீப்பா கிடைக்கும் ஒரு விஷயம். ரைட்டா? ஸோ இது ஒரு விஷயம். இதை தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹலோ மணி. ஓகே, ஸோ பழனிங் அச்சப்பன் எல்லாருக்குமே மாலை வணக்கங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கு அடுத்தபடியா என்ன ஒரு சிச்சுவேஷன், இது வந்து ஒரு பிக் பிக்சர் நான் கொடுத்துருக்கோம். பிக் பிக்சர் ரொம்ப ட்ரெண்ட் டவுன்ல தான் இருக்கிறதும் ஒவ்வொரு ஏற்றத்திலும் எந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வரும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். செல்லிங் ப்ரெஷர் எங்க வரும்? 17,850 லெவல்ஸ். there could be a strong selling pressure. இது இந்த இடத்துல பொசிஷனா செல் பண்ணணும் நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு சரியான இடமா அது அப்படின்னு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த பிக் பிக்சர். ஸோ இந்த பிக் பிக்சர் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த பிக் பிக்சர்ல இருந்து அடுத்து எங்க போகணும், நாளைக்கு எப்படி இதுல வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு படிக்கணும்.
நாளைக்கு வியாபாரம் பண்றதுக்கான ஒரு படிப்பு அப்படின்னு போலாம். இப்போ இது வந்து பிக் பிக்சர் நிஃப்டியினுடைய ரைட். ஸோ நிஃப்டியினுடைய பிக் பிக்சர் பார்த்தோம் இப்போ இல்லையா. ஸோ இதுக்கு அடுத்து நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகளை பத்தி பார்க்கலாம். ஸோ ஐ வில் கோ ஒன் ஸ்டெப் டவுன். ஸோ இதை நாளைக்கு எப்படி இதுல வியாபாரம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், இதுல வந்து கொஞ்சம் நாளைக்கான எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 3 days அப்படின்றது ஆல்மோஸ்ட் இட் வாஸ் மூவிங் ஆன் அ சைட் வே. இட் இஸ் லுக்கிங் ஃபார் அ பிரேக் அவுட். ஸோ அந்த பிரேக் அவுட் அப்படின்றது எங்க வரணும், ஏற்கனவே கொடுத்துருக்க பாருங்க 17,650 அப்படின்ற ஒரு லெவல் ஒன்று பார்த்து லைட்டா நம்ம ஃபைன் லைட்டா நம்ம இதை ஃபைன் டியூன் பண்ணலாம். ஸோ எஃப்ஐஸ் ஆர் செல்லர்ஸ், ஓகே, நெட் செல்லர்ஸ். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி தினம் அப்படின்றதுனால இதனுடைய மூவ் அப்படின்றது மேபி ஸ்லைட்லி மூவ் டுவர்ட்ஸ் அந்த அப் சைட், பட் டவுன் சைடுக்கான வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்கு அடுத்த கட்டமாக ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நம்ம பிக் பிக்சர்ல ஐடென்டி பண்ணிருக்கோம். அதை ஃபைன் டியூன் பண்ணணும். ஸோ ஃபைன் டியூன் பண்றது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு முதல்ல இந்த எல்லை அப்படின்றது ஒரு ஒரு செல்லிங் ப்ரெஷரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு எல்லை அப்படின்னு பார்க்கணும். இந்த எல்லை பார்க்கும்போது 17,627 to 17,000. So this is an area, or we can say it is a resistance area with a lot of selling pressure. That's a lot of selling pressure. Okay, so இந்த இடம் தான் முதல் செல்லிங், ரொம்ப தூரம் கிடையாது, கிட்டதான் இருக்கு. 602ல இருக்கு. இந்த இன்னொரு 30-40 பாயிண்ட்ல அது வந்து ஸ்ட்ராங்கா செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல தடுமாறி இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம ஷார்ட் பண்றது பத்தி கூட யோசிக்கலாம். ஸோ எனி ஷார்ட் ஹியர், அதுக்கு என்ன ஸ்டாப் லாஸ் வைக்கணும், நம்ம இதுக்கு ஸ்டாப் லாஸ் 17,000. ஓகே, 17,670 is the stop loss. ஒருவேளை இதை பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா என்ன செய்யணும், we should go above this, go double long. above this, go double long. மேல நீங்க வந்து டபுள் லாங் போடுறதுக்கு தயாரா இருக்கணும். அப்கோர்ஸ் ஸ்டாப் லாஸ் கேன் பி அட் த மேக்ஸிமம். மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த லாங் ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் 50 பண்ணி கூட வைக்கலாம். பட் ஐம் புட்டிங் ஆன் தி ஹையர் சைட். நம்ம ட்ரிகர் ஆகும். ஓகே, நாளைக்கு ட்ரேட் நம்ம தயாராக வரும். அப் சைட் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, இங்க தண்டரிச்சுன்னா இங்கே கூட நம்ம ஷார்ட் பண்றது பத்தி யோசிக்கலாம். அதை பிரேக் பண்ணி மேல போயிடுச்சுன்னா we go for break out trade. இந்த இடத்துல இது உடச்சு மேல போகும்போது நம்ம 670 மேல we can go for break out trade. 670 உடைச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா இதனுடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது நம்ம போடலாம். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்றது it will be close to 17,730 இந்த ஏரியா நோக்கி நகரலாம். ஓகே, ஸோ மேல போச்சு அப்படின்னா டார்கெட் 17,730 டார்கெட் நம்ம இனிஷியலா டார்கெட்டா வைக்கலாம். There were 60 points, right? So 60 points. Even நான் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா வைக்கிறேன். Let it be. Yes. Okay. This is the target. Okay. So நாளைக்கு நம்ம எங்க ஷார்ட் பண்ணலாம், இங்க திணறிச்சுன்னா இங்க நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி at 1670. அதை பிரேக் பண்ணிட்டு மேல போக ஆரம்பிக்கும் போது we can go double long with the target of 17,730. So keep a strict stop loss. மேபி 50 பாயிண்ட் கொடுத்துருக்கு, 40 பாயிண்ட் கூட போதுமானதா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டீலிங். இன்னொன்னு என்ன பண்ணலாம் நாளைக்கு, நம்ம ரொம்ப அவசரப்பட வேண்டியதில்லை. லெட் த மார்க்கெட் செட்டில் டவுன். நாளைக்கு ஒருவேளை ஒரு மார்க்கெட் திரும்ப நல்ல கிராஷ் மாதிரி கீழே இறங்கி வந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு பை பண்றதுக்கான ஒரு சிறப்பான இடம் எது அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு டவுன் ஆகும்போது வெயிட் பண்ணி வாங்குறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு சப்போர்ட் ஏரியா where we can buy அப்படின்றது எந்த இடத்துல வரும்போது பை பண்ணலாம். 17,421 to
17,380 ப்ராடான ரேஞ்ச் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த ஏரியா உள்ள வரும்போது நம்ம பை பண்ணலாம். 40 points range is a good thing, and we can keep a strict stop loss if we add 17,000 rupees. Okay, so இது மாதிரி தான் நாளைக்கு ட்ரேடுக்கு நம்ம தயார் பண்ணணும். So this is what we are planning. இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷரை யூஸ் பண்ணி நம்ம செல் அண்ட் பை பண்ணலாம். பட் பிரேக் ஆயிடுச்சுன்னா we accept the stop loss and go for a double long. இந்த இடம் வரும்போது டபுள் லாங் ஃபார்மேஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா வரலாம். பிகாஸ் ஒரு பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. பேட்டர்ன் நம்ம சொல்லும்போது இட் கேன் பி மெனி கைண்ட் ஆஃப் பேட்டர்ன்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா it can be a double bottom formation கம்ப்ளீட் ஆகி can go for a bigger target. So bigger target அப்படி நம்ம இந்த இடத்துல சொல்லும்போது நம்ம இங்க 630 அந்த 650 இந்த ரேஞ்ச் அது பிரேக் பண்ணும்போது can even give you a little more target. நான் ஷார்ட் டார்கெட் பத்தி பேசிட்டு இருக்கேன். It can go little more level. இந்த லெவல் இங்க பார்க்கலாம் நீங்க. be the level, right? This could be the level. இந்த டபுள் பாட்டத்துக்கான ஒரு டார்கெட்ஸ் அப்படி நம்ம யோசிக்கும் போது இதை நோக்கி அது நகரலாம். பட் நாளைக்கு ட்ரேடுக்கு அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே சமயம் நாளைக்கு எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றதுக்காகவும் நான் இது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம நாளைக்கு ட்ரேடுக்கு நிஃப்டிய நம்ம பிளான் பண்றோம். பிக் பிக்சரும் கொடுத்துருக்கிறேன். ஸோ தட் நீங்க உங்களுடைய ஓன் பிளானிங் கூட பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, திஸ் இஸ் வாட் ஃபார் அவர் நிஃப்டி ட்ரேட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். So I'll take Bank Nifty for tomorrow trade. எப்படி பண்றதுன்னு யோசிக்கலாம். For that I'm going for Bank Nifty. So Bank Nifty December contract எடுத்துக்கலாம். Okay, first big picture பார்க்கலாம். So big pictureல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Bank Nifty is weaker than Nifty அப்படின்னு தான் இதுல நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி நம்ம அதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய அப் ட்ரெண்ட் அதே மாதிரி முடிவுக்கு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முடிவுக்கு அப் ட்ரெண்ட் வந்து லோவர் டாப் ஃபார்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் இல்லையா. ஸோ லோவர் டாப் ஃபார்மேஷன் பிரேக் டவுன் ஆயிட்டு நிஃப்டி இங்க இருக்குது ஆக்சுவலா. ஆனா பேங்க் நிஃப்டி எங்க வந்தாச்சு, அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் நோக்கி வந்தாச்சு. ஸோ இந்த வித்தியாசம் அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அது கூட நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. Nifty and Bank Nifty. Nifty நான் உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டுறேன். அண்டர்ஸ்டாண்ட். I'll take கவனிங்க. இப்ப நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே பக்கத்துல வச்சிருக்கிறோம். so that you will try to understand. ஸோ நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய அதே சினாரியோ பாருங்க. இது மேல உச்சம் போனது பாக்குறோம், இதுவும் உச்சம் போனது, இறங்கியாச்சு லோவர் டாப் ஃபார்மேஷன், லோவர் டாப் இறங்கி இந்த பிரேக் பண்ணி கீழே இறங்கும் போது இதனுடைய இறக்கம்ன்றது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த இறக்கத்தோட ஒரு 2 மடங்கு கிட்டத்தட்ட இறங்கி இருக்கிறத பாக்குறீங்க, ரைட்? ஸோ தட் வே நமக்கு பேங்க் நிஃப்டி அப்படின்றது வந்து fallen steeply. the length of the fall அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த length of the fall அப்படின்றதும் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு கிட்ட இருக்கும் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியானது வலுவான ஒரு இறக்கத்துல இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில எப்படி பார்க்கலாம், பிக் பிக்சர் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது ஆல்ரெடி ரிவர்ஸ் என்ன ஆச்சு, ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு கன்ஃபார்ம்டு டவுன் ட்ரெண்ட்ல அது போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படின்றது ஏற்குறைய இப்போ டவுன்ல வந்தாச்சு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல இது எப்படி நம்ம பார்க்கறது. ஏற்கனவே இந்த ஆடமனி ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பயிற்சி வகுப்புல சொல்லிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் வந்து அதுக்கான டார்கெட்டுமே அச்சீவ் பண்ணி முடிச்சிடுச்சு. நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போறேன். நான் ஜஸ்ட் கோ ஒன் ஸ்டெப். நான் வந்து இதை இன்னும் கொஞ்சம் பார்க்குறேன். திஸ் இஸ் வீக்லி நம்ம பார்க்கணும். ஸோ வீக்லி சார்ட்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் தெரியுது. என்னன்னா
there is a bearish engulfing pattern. Performance 29th October. So போன மாசம் முடிவில் it says I'm coming to end of this அப்படின்னு சொன்ன பிறகு தொடர்ந்து இறங்கி வந்துட்டு பார்க்குறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது இப்போதைக்கு எந்த இடத்துல தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பாருங்க. This is the weekly support level. ஸோ அந்த வீக்லி சப்போர்ட் லெவல் அப்படின்றது இப்போ அங்கதான் டச் பண்ணி பவுன்ஸ் ஆயிட்டு பார்க்குறோம். இது வந்து ஃபியூச்சர்ஸ் பேங்க் நிஃப்டியினுடைய support, current support 36,808. This is the December contract. Okay, நம்ம இனி முடிஞ்சதுனால நம்ம ஃபோக்கஸ் ஆன் டிசம்பர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு ஏரியாவை தக்க வச்சுட்டு இருக்கிறத பார்க்குறோம். தொடர்ந்து இது மேல போகுமான வீக்னஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதுல இருந்து ஸ்லிப் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல எதை நோக்கி வரலாம்? நெக்ஸ்ட் என்னுடைய டெஸ்டினேஷன் லோவர் சைடு பார்க்கும்போது can move towards this area. This is 35,830 to 34,930. So இந்த ஏரியா is the support area. இதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அது இந்த சப்போர்ட் அது எடுத்து மேல கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். இந்த சப்போர்ட்டை எடுத்து அது ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா then there is a high possibility then it can rebound up to இந்த எந்த நம்ம இந்த சப்போர்ட் உடைச்சதோ அது ரெசிஸ்டன்ஸா மாற வாய்ப்பு உண்டு. ஓகே, இந்த 35,830 வந்துச்சுன்னா ஒரு 1000 புள்ளிகள் 35,800 இருந்து 36,800 நோக்கி நகரலாம். இது வந்து இட் இஸ் இன் த ஃபியூச்சர். நம்ம பேசியிருக்கிறது இதை உடைச்சி இப்படி கீழே இது வந்ததுன்னா இந்த மாதிரி மேலே இது வரைக்கும் போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். திஸ் இஸ் அ பிக் பிக்சர். கரண்ட்லி இந்த 36,800 லெவல்ஸை அது சப்போர்ட் எடுத்து மேலே போறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடலாம். அது எவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது நமக்கு நாளைக்கு மண்டே தெரியும். பிகாஸ் இந்த சப்போர்ட்ன்றது ஒரு நல்ல சப்போர்ட் தான், குட் சப்போர்ட். பட் இது பெரிய ஏரியா தான், பிகர் ஏரியா. பார்க்கலாம். நான் டெய்லிக்கு வந்துட்டேன். பிக் பிக்சர் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன் இல்லையா? ஸோ யூ வில் ஹேவ் அ ஃபேர் ஐடியா இதனுடைய கரண்ட் சப்போர்ட் எங்க இருக்கு, அதே மாதிரி மேல தொடர்ந்து போகும்போது எங்க ரெசிஸ்ட் ஆகலாம். இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போதைக்கு அப்படின்னு சொன்னா இது வந்து இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 39,750. This is a very very strong resistance area. This is a very very strong. தாண்டதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. எனி பவுன்ஸ் இங்கிருந்து மேல போனாலும் இதுதான் வந்து அதனுடைய ஃபைனல் டெஸ்டினேஷனா இருக்கலாம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். So this is the strong resistance area where you should plan to exit banking related stocks அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். ஓகே, this is a big picture. நம்ம இப்போ நாளைக்கு ட்ரேட் பண்ற பாயிண்ட் ஆஃப் வியூல போலாம். For that I'm going to usual entry-க்கான ஒரு போலாம். This is for bank nifty. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டிக்காக பிளான் பண்ணுவோம். இப்போ பிக் பிக்சர் பார்த்துட்டோம். நாளைக்கு எப்படி இதில் ட்ரேடிங் இனிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நாளைக்கு ட்ரேடுக்கான ஒரு பிளான். நாளைக்கு என்ன நடக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா, இறங்கி வந்துகிட்டே இருக்கும்போது so it is created a bottom here, right? It has created a bottom. Of course weakness அப்படின்றது still continues. இதுல எந்த ஒரு பெரிய சேஞ்சும் இல்லை. weakness still நாளைக்கு இது வந்து மேல போக ஆரம்பிச்சதுன்னா என்ன நடக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மேபி இந்த பாட்டம் தக்க வைக்கப்படுமான்னு we can call this as a higher bottom. இந்த பாட்டம் தக்க வைக்கப்படுமா அப்படின்றது ஒரு கேள்வியா தான் நம்ம இதை பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மேல இருந்து டேப்பர் ஆகி வர்றதை பார்க்கிறோம், கீழே இருந்து ஹையர் பாட்டம் ஃபார்ம் பண்றதை பார்க்கிறோம்.
So it's almost a kind of a triangle formation, symmetrical triangle அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பயிற்சி வகுப்புல நீங்க டெக்னிக்கல்ஸ் படிச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிய வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம படிக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது நெக்ஸ்ட், ஒருவேளை நாளைக்கு இது திரும்ப மேல போக ஆரம்பிச்சதுன்னா நம்ம ஷார்ட்டிங்கான ஒரு நல்ல ஏரியா எது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ஷார்ட்டிங்கான ஒரு நல்ல ஏரியா அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மார்க் பண்றேன். நாளைக்கு ஒருவேளை பவுன்ஸ் ஆகி மேல வந்தது அப்படின்னா இருக்கிறது 37,548 நான் மார்க் பண்ண போற ஏரியா. லிட்டில் ஃபார் அப்படின்னாலும் this is a strong resistance area where we can plan to sell short. So 37,945 to 38,000. What will make it 50. Okay, so இந்த ஏரியால தான் நம்ம ஷார்ட் பண்றதுக்கான ஒரு இடமா நம்ம பார்க்கணும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது மேல வைக்கும் போது ஸ்டாப் லாஸ் ஆஃப் 38,007. இதுக்கு மேல போயிடுச்சுன்னா எஸ் we should go above this double long stop loss 110 points. Let us see how this is going to work for tomorrow. Okay, so we are looking for a very good place to go short. நாளைக்கு இந்த இடம் வரும்போது 37,945 இந்த இடம் வந்ததுன்னா that's a good area to go short. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இது டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றது. நம்ம இதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மேல நான் சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்படின்றது நல்லா செல் பண்றதுக்கு இடம், எல்லாருமே செல் பண்ணலாம் அப்படின்றது. நான் நல்லா ரிஸ்க் டேக்கர் சார், நான் வேணா இன்னும் கொஞ்சம் முன்னாடி செல் பண்ணி பார்க்கலாமா அப்படின்றதுக்கான ஒரு இடம் இன்னைக்கு ஏற்கனவே அது வந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து இன்னையோட செல்லிங் பாயிண்ட். ஏற்கனவே அந்த இடத்துல அது ட்ரிகர் ஆயிடுச்சு. ஓகே, this is the immediate resistance 37,678, 37,735. So this is also a selling pressure இருக்கக்கூடிய ஏரியா. நான் ஏற்கனவே இன்னைக்கு அதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டதுனால ஸோ இந்த ஏரியாவை அடுத்த முறை போகும்போது பிரேக் பண்ணிடுமான்றதுக்கான வாய்ப்பு நிறைய. ஸோ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஏற்கனவே தொட்டுடுச்சு, பட் ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் நான் உள்ள போது வெளியில வந்துருவேன் அப்படின்னு தைரியமா இருக்கிறவங்க, பட் வித் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் அபௌவ் திஸ். அதாவது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல எனி செல்லிங் we should keep the stop loss at maybe 37,770. ஸ்டாப் லாஸ் யார் எது பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் 37,770. பட் எல்லாரும் என்ன பண்ணலாம், above this go double long stop loss of 120 points. நாளைக்கு இதுக்கு மேல தாண்டும் போது ஒரு டபுள் லாங் போகலாம். செல்லிங் பிரஷர் இங்க உண்டு. ஏற்கனவே இன்னைக்கு செல்லிங் பிரஷர்ல பாதி டிஃப்யூஸ் ஆயிட்டு இருக்கலாம், பட் நாளைக்கு மேல ஏறும்போது அந்த செல்லிங் பிரஷர் அப்படின்றது ஃபுல்லா டிஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னா அதை பிரேக் பண்ணும். This is a breakout trade. So you will buy about 37,770 with the stop loss of 120 points. Destination எது 37,945. So 770 na 870, then 940. Okay, so there is about 170 points target நோக்கி இது நகரலாம். நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு நகர்வு. அதே நேரம் இன்னும் கொஞ்சம் இத நான் வந்து இன்ட்ராடேல ஒரு பை பண்ணி செல் பண்றதுன்னா எந்த மாதிரியான இடம் சூட்டபிளா இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். பை பண்ணி செல் பண்றதுக்கான ஒரு சூட்டபிளான இடம் எதுவாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். பட் கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஏரியா இந்த இடம். ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா நிறைய இறங்கிடும். ஓகே, அதுக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் கூடுதலா வைக்க வேண்டியிருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை தான். ஸோ அதர்வைஸ் we can think about buying. Yes. ஓகே, ஸோ பை பண்றதா இருந்தால் ஒரு டிப்பு கிடைச்சதுன்னா இட்ஸ் நாட் a that good area, but still ஒரு டிப் கிடைச்சா எங்க நம்ம பை பண்றத பத்தி யோசிக்கலாம் பாக்குறேன். அதுக்குரிய இன்னைக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துடுச்சு. Yes, it is given.
இந்த 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 என்ட்ரி வந்து இன்னைக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த என்ட்ரி திரும்ப வேலை செய்யுமா அப்படின்னு வேணா பார்க்கலாம். அந்த என்ட்ரி திரும்ப வேலை செய்யுமான்னு வேணா பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் என்ட்ரி. செகண்ட் என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐம் பையிங் இட் ஹியர். திஸ் இமீடியட் சப்போர்ட் 37,731 to 37,209. சாரி 37,370 இது வந்து 371,209. Okay, so we will plan to buy here. Okay, so we can buy here with the stop loss. Maybe we will have 290 and 370. Okay, so 37,260. ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கும் போது நம்ம பை பண்ணலாம். ஸோ ஒரு பை ஹியர், ஒரு செல். ஆனா இந்த செல் நாட் குட் ஃபார் எவ்ரிபடி. ஓகே, ஆனா இந்த டபுள் லாங் எல்லாரும் போகலாம். ஏன்னா இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா டெஸ்டினேஷன் இஸ் திஸ் இஸ் த டார்கெட்ஸ். ஓகே, ஸோ இந்த டார்கெட் வந்து இந்த பை. அதே சமயம் என்ன பண்ணும், ஃப்ரெஷ் செல்லிங். ஸோ எந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரேடிங் அப்படின்னு சொல்லும்போது we should identify the quality area அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சரியான இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு. இது பார்த்தீங்கன்னா சரியான என்ட்ரி. இது இன்னைக்கு இட்ஸ் வெரி குட் என்ட்ரி ஆஸ் பர் அவர் பிளான். பார்க்கலாம். ஸோ நாளைக்கு ஒரு பை, ஒரு ஷார்ட், இதான் ரெண்டு ஏரியா தான். பட் இன் பிட்வீன் அப்படி பார்த்தீங்கன்னா இது உடச்சிட்டு கீழே போயிடுச்சுன்னா go short ultimately can go towards 36,800, right? ஸோ இது கீழே 500 புள்ளி இறங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா it can fall down by 500 points. ஸோ அந்த வாய்ப்பும் நம்ம இருக்கிறத மறந்துடக்கூடாது. Any fall below this level, yes, you can take it to this destination. It can take it to எதை நோக்கி போகலாம், 36,800. Okay, this is the downside target. Okay, so we have a broader look now. எப்படி நம்ம இந்த லெவல்ஸ் ஹேண்டில் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ ஒரு ஐடியாக்காக டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். Okay, the next one, this is futures Bank Nifty. Great. Okay, so Nifty, Bank Nifty டீடைலா பார்த்தோம். மத்தெல்லாம் குயிக்கா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ட்ரேட் பண்றதுக்கான வாய்ப்புகள். எப்பவுமே அவங்க ட்ரேட் பண்றவங்க கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணா அதுக்கான ரீசன் இருக்கு. ரீசன்றது இதான், நம்ம படிக்கிற ரீசன் தான் இதெல்லாம். பை எஜுகேஷன் யூ ஆர் கெட்டிங் இட். ஓகே, ஸோ நவ் we will move on to the Reliance Industries. நாளைக்கு Reliance Industriesல ட்ரேட் பண்றதை பத்தி பார்க்கலாம். Just bring in Reliance. ஓகே, ஸோ ரிலையன்ஸோட இன்னைக்கு மார்க்கெட் ஏறினதுக்கான காரணம் ரிலையன்ஸே, ரைட்? ஸோ யூ கேன் see here ரிலையன்ஸ். ஆக்சுவலி ரிலையன்ஸ் அப்படின்றது வந்து everybody we were saying this is a good area to make a short term பைக்கான என்ட்ரியா நம்ம இதை பேசணும். இதுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது this is a very good entry. ஒரே நாள்லயே கூட நீங்க பார்க்கலாம் how nicely it rebounded from here. ஸோ நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. If Reliance continue to go up, it will push Nifty also along with that. இப்போதைக்கு இந்த பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மேபி இந்த டெஸ்டினேஷன் நோக்கியும் நகரலாம். ஸோ வாட் இஸ் திஸ் டெஸ்டினேஷன்? தி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, டார்கெட் ஏரியா அப்படின்னு வச்சுக்கலாம். 577 எங்க இருக்குது? 2504. ஸோ திஸ் இஸ் த டார்கெட் ஏரியா. Any continuous move, this will take it to target area. Right. நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் நாளைக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நம்ம இதில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், வேர் இஸ் அவர் என்ட்ரி, வேர் வி கேன் கோ ஃபார் அ நைஸ் ட்ரேட். ஓகே, ரைட். ஸோ நான் இந்த டெஸ்டினேஷன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்கிறேன் இல்லையா? ஸோ தட் இஸ் அ டெஸ்டினேஷன் ஆர் அ டார்கெட். இதில் நம்ம என்ட்ரி எங்க கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் இன்டு ஒரு என்ட்ரி எங்க கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பார்த்துட்டு இருக்கிறேன்.
Okay, so let us see whether we get any better place to trade. ஓகே, ஸோ ரெண்டு விதமா நம்ம இந்த ட்ரேட் பண்ண போறோம். கவனிங்க, மார்க்கெட் ஒரு வேளை நமக்கு இறங்கி நாளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா டெஃபினெட்லி we will consider for an entry in this place. ஓகே, ஸோ மார்க்கெட் நமக்கு கொஞ்சம் இறங்கி வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா we will buy this range 2443 and 2446. இந்த இடம் வரும்போது நம்ம வாங்குறத பத்தி யோசிக்கலாம். Of course, we should keep a strict stop loss. Maybe we'll keep it at 2420 stop loss. இதான் வந்து நம்ம ரிலையன்ஸ் வந்து பை பண்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. இறங்கி வந்தா ஓகே. ஸோ ஒருவேளை நான் இல்லை சார் அது அப்படி தொடர்ந்து மேல போயிடுச்சுன்னா எப்படி இந்த ஒரு டிப் கிடைச்சா பை பண்றது சேஃப்? ஓகேவா? இந்த என்ட்ரி கிடைக்கலாம், நம்ம ட்ரேடே பண்ணாம கூட இருக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். இல்லைன்னா அக்ரெசிவ் பிளேயர் சார், ஐ கோ அலாங் வித் மார்க்கெட், ஐ கீப் புஷிங் இட் அப் அப்படின்லாம் நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா then we will think about what once again there is a breakout trade பத்தி நம்ம we want to go along with the market, go strongly. Okay, right. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா maybe wait for this to break. இப்போ வந்து 504ல இருக்கு, 577 டார்கெட் நோக்கி இருக்கு. Wait for the breakout. எதை தாண்டணும்? Wait for the price to break 5 above 2522. Okay, 5 above 2522. Okay, with a stop loss of 500. Break பண்ணட்டும். If that breaks, you join. அதுக்கு முன்னாடி எங்கேயாவது நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏதாவது யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. Your stop loss likely to be triggered. So this is a breakout trade, but generally preferable trade அப்படின்னு பார்த்தீங்கன்னா wait for the price to dip. எந்த இடத்துக்கு? இந்த 2443 டிப் ஆகட்டும், we will buy at 2443. Then of course இதுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் அப்படின்றது வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 23 ரூபா, இல்லைன்னா இதுக்கு கொஞ்சம் இறங்கி விட்டு வாங்கினாலும் ஓகே. ஸோ அரௌண்ட் 220 rupeesனா 1:1 அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 63, 2:1, 83. ஓகே, ஸோ இந்த டிப் வந்து உங்களுக்கு it could give you maybe a profit of 2:1. So look for a good profit. இந்த இடத்துல பை பண்ணுங்க. Okay, this is the trade of Nifty. Sorry, Reliance Industries. Okay, this is Reliance Futures, Reliance Industries. Okay, right. So quick சில cash clips பார்த்தலாம். Let me start with the cash clips. Every Monday continuous learning program அப்படின்னு Monday 8 to 9 வைக்கிறோம். It's a paid program, 500 rupees only. அந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம்னா அந்த பேட்டர்ல நான் உங்களுக்கு கொண்டு போறேன் இதை, so that many of your friends joined last week, they got benefited also. அதை நான் காட்டுறேன். என்ன கேஷ் கிளிப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நான் அதில் யூஸ் பண்ண அதே கேஷ் கிளிப்ஸ் வர போறேன். குவிக்லி ஐ வில் கோ டு சிஎல்பியில் என்ன கொடுத்தோம் கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றேன், அந்த கேஷ் கிளிப்ஸை கூட நான் எடுத்துக்கிறேன். மேபி ஐ வில் டேக் SCL Tech. ஸோ SCL Tech ஆக்சுவலி SCL Tech எக்ஸாம்பிளுக்காக நான் SCL Tech எடுத்து இப்போ பேசிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்துருந்தது இதான், கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம்ல மண்டே அப்போ கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ ஹவ் யூ கேன் பிளான் அப்படின்னு பார்க்கும்போது திஸ் ஆர் ஆல் த இன்ஃபர்மேஷன் வி ஹவ் given last week, last Monday. ஸோ லாஸ்ட் மண்டே ஸோ பை 1174 அந்த லெவல்ஸ் கொடுக்கும்போது இட் கேவ் அ வெரி ஹேண்ட்ஸம் ப்ராஃபிட் வெரி நெக்ஸ்ட் டே அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து SCL Techல ஃபர்ஸ்ட் என்ட்ரி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி. இட் கேவ் ஒன் நைஸ் திங். ஓகே, அதே மாதிரி ஷார்ட்டுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். தட் ஷார்ட் ஆல்சோ we will discuss today. ஆனால் இப்போ நேரடியாக நாளைக்கு ட்ரேடுக்கு வந்துடுறேன். ஓகேவா, நாளைக்கு இதில் என்ன ட்ரேட் பண்ணுறதை பார்க்கலாம். Let me see. Again, definitely the area what I mark, keep it ready, works for you. நாளைக்கு ஒருவேளை இதில் ஒரு ஜம்ப் கிடைச்சது அப்படின்னா
we should sell in this area definitely. This is SCL Tech. This is the shorting area. 1149 is the stop loss of 116. This also will give you almost 2:1 profit வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இதை. So I just take this. This is SCL. This is cash SCL. Right. So SCL Tech க்கு அப்புறம் அடுத்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது அதானி என்டர்பிரைசஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஐ பிரிங் இன் அதானி என்டர்பிரைசஸ். இதான் நாங்கள் அந்த மண்டேல பார்க்குற மண்டே நைட் ரெகுலராக பார்க்கக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ அதானி என்டர்பிரைஸ் ஸ்கிரிப்ட் எடுக்கிறோம். நம்ம இப்போ ஸ்டடி பண்ணலாம். Of course, last week we have given this. Okay, so you can break out by above 1684. So target 1, target 2. கொடுத்தது திங்கட்கிழமை டிஸ்கஸ் பண்ணோம். Monday morning it broke out. So target 1 and both it achieved the same day. Tuesday, Monday discuss பண்ணது. Then we felt there is a very strong upward trend. இன்னைக்கு எப்படி இதுல ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். So now it has ended up with the doji. It raised and close to the next resistance, but it ended up with the doji. Okay, so இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ என்ன ஆக்சுவலி ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. ஸோ அந்த செல்லிங் ப்ரெஷரை இது தாண்டுமா அப்படின்றது யோசனை பண்ணலாம். இப்போதைக்கு the way it looks is good because இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் ஹை அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது. இருந்தாலும் கூட இப்போ நாளைக்கு ட்ரேட் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு அந்த இடம் தாக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல அது நாளைக்கு வரும்போது திஸ் இஸ் அக்ரெசிவ் ட்ரேட். ஓகே, நாட் ஃபார் எவ்ரிபடி. பீப்புள் ஆர் டேக்கிங் குட் ரிஸ்க் கேன் பிளான் ஃபார் திஸ். இந்த இடத்துல அதில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு. ஓகே, திஸ் இஸ் த ஏரியா where you can think about this strong resistance for gain. So you can plan for a short 1781 and 1789. Okay, so you can keep a stop loss maybe 1789, 1795 can be your stop loss. Shorting area for tomorrow. So this is the shorting area. Okay, above this, yes, definitely you can go double long. ஏன்னா இது லைஃப் டைம் ஹைல இருக்கு. Of course, keep a stop loss of say about your 12 rupees, 12 points stop loss. Above 1795, you can be a buyer. So one way you can look at this. நாளைக்கு ட்ரேடுக்கு மார்க்கெட் பயண்டா இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சான்ஸ் இது கொடுக்கும். யூ வில் கெட் சம் மணி. இது போய் தொட்ட உடனே செல்லிங் ப்ரெஷர் வரும். இட் கிவ் யூ சம் மணி. தென் அந்த பிரேக் பண்ணும்போது யூ ஷுட் கோ ஃபார் டபுள் லாங் அப்படி வச்சுக்கலாம். ரோலர் டிப் கிடைச்சது அப்படின்னா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றது பார்க்கலாம். யூஸ் டிப் அதை எப்படி ஹேண்டில் பண்றது பார்க்கலாம். ஓகே, if it gives a dip, பட் ஏற்கனவே அந்த வாய்ப்பு முடிஞ்சிடுச்சு. பார்க்கலாம் இன்னைக்கு ஒருவேளை அந்த டிப் ரெண்டாவது வேலை செய்தான்னு பார்க்கலாம். Let me see how it works. Okay, so ஒரு டிப் கிடைச்சதுன்னா we can plan to take a long here. Let us see. கிடைச்சதுன்னா can buy this 1746, 1740 and keep a stop loss 1734. Okay, so இந்த டிப் கிடைச்சாலும் இதுல நம்ம வாங்குறத பத்தி யோசிக்கலாம். This also a good area to handle this. Okay, right. So நம்ம எந்த இடத்துல ஷார்ட் போலாம், எங்க லாங் போலாம் அப்படின்றத நம்ம இப்போ டிசைட் பண்ணி வச்சிருப்போம். This is the opportunity for tomorrow. So இதை நம்ம கவனமா பார்க்கலாம். This அதானி
Okay, so finally, one more stock we'll see before I answer your queries. Let me go for one more cash trips. 3 futures, 3 cash trips நம்ம பார்க்கிறோம். Let me take one more. I'll go for Apollo Hospital. ஓகே, ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்றத இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து மீண்டும் ஆஃப்டர் ஃபால் இட் ஸ்டார்டட் ரிபவுண்டிங் ஸ்ட்ராங்லி அண்ட் ஸோ செகண்ட் ரவுண்ட் இது தன்னை தயார் பண்ணிக்கிறத பார்க்குறோம். இட்ஸ் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். இட்ஸ் டெய்லி சார்ட் லுக்கிங் வெரி வெரி ஸ்ட்ராங். ஓகே, ஸோ நாளைக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதே நமக்கு போகலாம். நாளைக்கு இதை ட்ரேட் பண்ணுறதுக்கு கோர்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம எப்படி பிளான் பண்ணலான்றதும் நான் இதில் ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ கவனிக்கலாம். ஸோ நாளைக்கு இது வந்து ஒரு டிப் கொடுத்தது அப்படின்னு சொன்னா இப்போ ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றது கூட எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா வெயிட் ஃபார் த டிப். இப்போ ஏற்கனவே 5,700 கிட்ட இருக்கு. ஏறுற மாதிரியே இறங்கவும் செய்யும். ஓகேவா? ஆல் தட் கேன் ஹேப்பன் இன் திஸ் டிப். பொறுமையா இருந்து வேலை பார்க்கணும். ஸோ அப்படி ஒரு டிப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னா அதனுடைய நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா மார்க் பண்ணியிருக்கேன் 5,450. இங்க வரும்போது நீங்க கேஷ்ல நார்மலா பை பண்ணி செல் பண்றதையும் பண்ணலாம். ஓகே, அதே சமயம் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ்க்கும் ஓகே இது கேன் பி இங்க வந்து ஒரு ஃபுல் கால் ஸ்ப்ரெட் அதை கூட பிளான் பண்ணலாம். ஸோ தட் வே யூ கேன் பிளான் ஃபார் இந்த ஏடிஎம் கால் பை பண்றதும் ஒரு ஓடிஎம் கால் செல் பண்றதும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்றதுல நான் இன்னும் கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ணி ஏன்னா இங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹையர் 5,800னால இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம் பிசினஸ். ஓகே, ஸோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்க ஒரு ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வெயிட் ஃபார் த டிப் டு பை எங்க வரணும் 450க்கு வரணும். இது இப்படி பண்றதுன்றதான் ஒரு சிறப்பான ஒரு வழிமுறையாக இருக்கும். ஒருவேளை அதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு என்ட்ரி பார்க்கலாமா அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. ஒன் மோர் பிளேஸ் ஃபார் டுமாரோ என்ட்ரி. இது ஃபர்ஸ்ட் டிப். இந்த டிப்ல இருந்து கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு டிப்லயும் உங்களுக்கு when you get some profit அதை எடுத்துக்கணும் நீங்க. ஓகே, so when it makes a dip here you can also plan to buy 5575 55. Okay, this is the buy area and 5574. keep a stop loss 5535. ஸோ இந்த என்ட்ரி கூட நீங்க நாளைக்கு பிளான் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷன் என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரி பண்றோம். அதர்வைஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அ நெக்ட் என்ட்ரி. யூ ஆல்வேஸ் கோ வித் ஹெட்ஜ்டு ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம இந்த ட்ரேடை பிளான் பண்றோம் ஃபார் டுமாரோ. திஸ் இஸ் குவைட் பாசிபிள். பட் இது நாளைக்கு வரலாம், இல்லை நாளானிக்கு வரலாம், ஐ மீன் மண்டேக்கு அடுத்த வாரத்தில் இப்போ வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ட்ரேட் இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த final stock which we are discussing. This is cash Apollo Hospital. Okay, so இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ நம்ம என்ட்ரிச் மூலமா இந்த ப்ரோக்ராம் நம்ம கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் செய்திகள் வரும். நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் திஸ். ஓகே, லாஸ்ட் வீக் last Monday அன்னைக்கு of course many of your friends attended. அதனால உங்களுக்கு அதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை நான் காட்டிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஹேவ் a look at it. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் வீக் கொடுத்திருந்த சில இந்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு அதை நான் காட்டு பாருங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் நீங்க. ஓகே, திஸ் இஸ் பங்குச்சந்தை வார வழிகாட்டின்ற பேர்ல கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம் அப்படின்றது எவ்ரி மண்டே நடக்குது. இதுல வந்து ஃபியூச்சர்ஸ்ல நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ரிலையன்ஸ், கேஷ் செக்மெண்ட், ஐசிஎல் டெக், அதானி பிளஸ் 3 கேஷ் புதுசா பார்ப்போம். ஸோ இதுல நம்ம அந்த பிக் பிக்சர் பாக்குற மாதிரியே பார்ப்போம். அதே மாதிரி நம்ம எந்த இடத்துல என்ட்ரி கொடுத்ததுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்திருந்த அதே மாதிரியான இடத்துல பாத்தீங்கன்னா ஷார்ட் எங்க இனிஷியேட் பண்ணலாம், லாங் எங்க போலாம் கொடுத்துருந்தோம். அது மாதிரி பக்காவா அந்த இடத்துல எப்படி கீழே இறங்கிறதை பாக்குறீங்க. ஸோ திஸ் இஸ் ஒன்.
பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னாக்கா ஸோ ஒரு பிரேக் அவுட் ட்ரேட் அது மாதிரி எதிர்ப்பு சப்போர்ட் இந்த பிரேக் அவுட் வந்து பக்காவா பிரேக் அவுட் ஆகி நடந்தது நம்ம பாக்குறோம். அஃப்கோர்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இது வந்து பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட் 375 பை பண்ணலாம். 375 உடைச்சது. இட் கேவ் a nice profit up to நம்ம சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வரைக்கும் போயிட்டு then it went down 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 down. இது கொடுத்தது மண்டே, நடந்தது டியூஸ்டே வென்ஸ்டேல பேசிட்டு இருக்கோம். அப்புறம் தான் இப்போ ரிபவுண்ட் ஆனது. இதெல்லாம் மண்டே டிஸ்கஷன் பத்தி நான் சொல்லியிருக்கேன். எஸ்எல் டெக் அதான் ஏற்கனவே காமிச்சிட்டேன். ஓகே, பிஎல் ஆல்சோ வி டிஸ்கஸ்ட் பிரேக் அவுட் ட்ரேட் பண்ணலாம் 2608 அப்புறம் it went up to 2643. நெக்ஸ்ட் டே it overhit. அது மாதிரி ஹிண்டால்கோ அப்படின்றது கொடுத்துருந்தோம். பிரேக் அவுட் பை வந்து நம்ம பண்ணலாம் 447 450 டார்கெட்ஸ். wherein next day hit both the targets and stayed with them. So Bioconum, this is a very nice buying place அப்படின்றது பார்த்தோம் technically. So it came here and bounced very strong. Okay, this I'm talking to you as a CLP. Madam கிட்ட discuss பண்ணுங்க. She will guide you to join this program from every Monday we are conducting this. Okay, so it is time for our discussion. Now showing 15 minutes can. Okay, right. So now I'm coming to end of this program. Okay, so now any questions can be discussed, and otherwise I will hand over the floor to ma'am. Right, I'm coming back to our area. Okay, this is second. Right. So I am back to you, ma'am. I am back. So I'm handing over the floor. Any questions? Definitely I'll answer. Otherwise, we will call it. Yes, sir. Is there any question? We have just 5 minutes, so you can just type through your chat box. சிலர் வந்து chat boxல ஒருத்தர் போட்டிருக்காரு ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு identify the stocks for our watch list அப்படின்னு சொல்லிட்டு. So generally we look into the stocks which is making a breakouts and also retracement trade in the point of view பார்க்கும்போது coming closer to the support levels. இது ரெண்டு தான் முக்கியமான விஷயமா பார்ப்போம் ரமேஷ். It's a question from Ramesh. Any more questions? We are any questions we will discuss, otherwise ma'am will take over. So already sir சொல்லிருந்தாங்க last week Monday program இருந்தது. அதோட ரிசல்ட்டும் வந்து சார் லைவா உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. So because continuous learning program through Enrich நம்ம பண்றோம். every Monday தான் அந்த program. அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டான டைமிங்ல தான் night 8 o'clock தான் அந்த ப்ரோக்ராமே நடக்குது. So அதனால ஆஃபீஸ் டைம் எல்லாம் முடிச்சிட்டு நமக்கு கண்டினியூஸா இருந்து அந்த ஒரு 1 hour அந்த செஷன் வாட்ச் பண்ண முடியும். So it's a very useful program. Last week attend பண்ண எல்லாருமே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல இருந்து. சோ உங்களுக்கும் அதுல ஜாயின் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா எங்களோட சப்போர்ட் டீம் நம்பர் இப்ப நான் வந்து இந்த சாட் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சப்போர்ட் டீமுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சோ வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருந்தா ஜஸ்ட் 2 more minutes நீங்க கேட்கலாம். Any scanner for breakout stocks, sir? In fact, Enrich வந்து சூப்பரா அவங்க சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்கப்பா. நான் மேபி அடுத்த தடவை மேடம் கேட்டு அவங்களோட சார்ட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய ஃபில்டர்ஸ் வச்சிருக்காங்க, சூப்பரா வச்சிருக்காங்க. பிரேக் அவுட், கேப் அவுட், கேப் டவுன் சூப்பரா பார்த்துருக்காங்க. நான் அதை மேபி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல அந்த சாஃப்ட்வேர் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல சார்ட்டிங் சாஃப்ட்வேர் இருக்கு உங்களுக்கு. கண்டினியூஸ் லேர்னிங் ஹவு டு இம்ப்ரூவ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டிருக்கீங்க. கண்டினியூஸ் லேர்னிங் அப்படின்றதான் இதுக்கு ஒரு ஆன்சர் சொல்ல போறோம். ஓவர் நைட் நம்ம இதுல சக்சஸ்ஃபுல் ஆகுறதுன்றதை நம்ம சொல்ல முடியாது. பட் பை ப்ராக்டிஸ் சின்சியர் டிசிப்ளின்ட் வே ஆஃப் டூயிங் இட், அதுதான் ஹரிஹரன் இன்ட்ராடேக்கு சிறப்பான ஒரு விஷயம். ஓகே, இதுல சாட் பாக்ஸ்லயே போட்டு வராங்க மேம், அப்படி சொல்லிட்டே வந்துடுறேன் நான். ஹரிஹரன், which time frame is better for stock analysis? எப்பவுமே வந்து நீங்க டெய்லியில பாருங்க, தட் இஸ் பெட்டர். பட் கொஞ்சம் உள்ள போகும்போது நம்ம இமீடியட் ரிசல்ட்டுக்காக அவளி வரைக்கும் நீங்க போகலாம். ஓகே, தட் இஸ் ஒன் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ. ஓகே, தென் ஐ எம் நியூ டு ட்ரேட் அப்படின்னா கணேஷ், கண்டிப்பா நீங்க உங்களை எக்யூப் பண்ணிட்டு மட்டும் தயவுசெய்து பண்ணுங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மேக் ஷுர் உங்க ஒரு ட்ரேடுக்கான ஸ்டாப் லாஸ் என்னன்றது நோட்ல எழுதி வச்சு பண்ணுங்க. அதை தாண்டி பண்ணாதீங்க.
ராஜேஷ் ஒரு டவுட் கேட்டிருக்காரு மேம், உங்ககிட்ட தான் பேசுற மாதிரி போட்டிருக்காரு மேம். ஐ வாண்ட் ஒன் டவுட். ராஜேஷ் பத்மநாபன் போட்டிருக்காரு. எஸ் ராஜேஷ். வாட் இஸ் அ பிரேக் அவுட்? நீங்க ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வகுப்பும் நடத்துறோம் மேடம் கிட்ட, நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணுங்க. கம்ப்ளீட்லி யூ வில் லேர்ன். ஒரு 2 days ப்ரோக்ராம் வீக்கெண்ட்ல நடக்கும், அது யூ கேன் பார்ட்டிசிபேட். அதனால பிரேக் அவுட் ட்ரேட் பிரசாத் அந்த மாதிரி நீங்க டீட்டெயிலா படிக்கலாம். பேட்டர்ன்ஸும் அதில் படிக்கலாம். ஸோ பேட்டர்ன்ஸ், பிரேக் அவுட், ரீட்ரேஸ்மெண்ட், கேண்டில் பேட்டர்ன்ஸ், அதே மாதிரி ஜென்ரல் பேட்டர்ன் எல்லாத்தையுமே நீங்க படிக்க போறீங்க. இப்போ நம்ம பார்த்த பேட்டர்ன்ஸ் மாதிரி. ஓகே, which pattern is more accurate? இதுல accurate எதுவுமே கிடையாது அறிகுறன். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி தான், ஹையர் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதனால டபுள் பாட்டம், டபுள் டாப்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். ஓகே, to large extent. How to make sure that it will go up after the strong support level? Again, it's a probability, Abhi. But by experience, you will understand which will work, which will not work. Okay, but there's nothing called 100% foolproof. I think I answered all the questions, ma'am. Yes, sir. So fine, because in single session we cannot able to cover everything, because keep in touch with continuously எங்களோட ப்ரோக்ராம்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் சார் கிட்ட இருந்து. அதே மாதிரி அந்த வீக்லி ப்ரோக்ராம் நான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றேன். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி யூஸ்ஃபுல் ப்ரோக்ராம். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்றதோட மண்டே ஈவினிங் ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணும்போது அதுல இருந்து இருக்கிற ரிசல்ட் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். அதனாலதான் சார் மேபி அந்த மண்டே ஈவினிங் அப்படின்றது வச்சிருக்காங்க. கரெக்ட். எஸ், ஸோ தட்ஸ் a great opportunity. ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரி மண்டே ஈவினிங் 8 o'clock. ஸோ அதுக்கான லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு SMS வரும். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் chat boxல போட்டிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. we are always ready to assist you all. So thank you Arunrajan sir for this wonderful session, and thank you all for joining. So எல்லாருக்கும் சுபராத்திரி. Thank you. Thank you very much madam. எல்லா ப்ரோகிராமும் ஆன்லைன்ல தான் இருக்கு சார். அதனால ஆன்லைனா கேட்டிருக்கீங்க. எல்லா ஆன்லைன் ப்ரோகிராம். லாஸ்ட் ப்ரோகிராம் நீங்க பார்க்கலனாலும் அது Enrich Academy அப்படிங்கற YouTube சேனல்ல இருக்கு. அருள்ராஜன் சாரோட ஃபர்ஸ்ட் செஷன். சோ இந்த செஷனும் அதுல அப்லோட் ஆயிடும். சோ நீங்க பார்க்கலாம். Thank you madam. Thank you sir. Thank you all. Thank you very much.